இதெல்லாம் தான் அதுக்கு கிரைட்டேரியா. இஸ்லாம்னா இது, ஈமானுனா வேற. இன்ஷால்லா அது ஈமான் சார்ந்த விஷயங்கள் நிறைய நம்ம இன்ஷால்லா அது தனியாக ஈமான் செஞ்சவங்க, ஈமான் கொண்டவர்களுக்கு அல்லாஹ் என்னென்ன கடமைகளை சுமத்துறான். பரிசு வேண்டாம், பரிசு எல்லாருக்கும் இனிக்கும். இப்படி கிடைக்குமாமா அப்படி கிடைக்குமா, அதெல்லாம் இல்லை. முதல்ல உங்களுக்கு கடமைகள் என்ன, இந்த கடமைகளில் என்னென்ன வரும், இகாமத்து தீனில் என்னென்ன சப்ஜெக்ட் வந்து மூமின்கள் மேலே அல்லாஹ் சுமத்திருக்கான், அது எல்லாமே பார்ப்போம். அதே வந்து ஏசானை பற்றி ஒரு இது ஒட்டுமொத்த விஷயமும் உள்ளடக்கி ஒரு வசனம் இருக்குது. இந்த ஹதீஸ் இருக்கு இல்லையா, இந்த ஹதீஸுடைய ஒட்டுமொத்த சாராம்சமும் உள்ளடக்கி ஒரு வசனம் இருக்குது. அது 5வது அத்தியாயத்தில் 93வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், இறை நம்பிக்கை கொண்டு நற்செயல் புரிகின்றவர்கள் முன்னர் எதையும் உண்டவை பற்றி அவர்கள் மீது குற்றம் இல்லை. ஆக்சுவலாக என்னன்னா, சாராயம் மது வந்து ஆரம்பத்தில் தடை செய்யப்படுது. 3 கட்டமாக மது வந்து தடை செய்யப்படுது. முதல் கட்டம் என்ன, அல்லாஹ் என்ன சொல்கிறான், அதில் சில பயன்கள் இருக்குது, ஆனால் அதை விட தீங்கு அதிகமாக இருக்குது. என்ன சொல்கிறான், பயன்கள் இருக்குது ஆனால் தீங்கு அதிகமாக இருக்குன்னு சொல்லிட்டு பக்ரால ஃபஸ்ட்டு வசனம் அது இறங்குது. 2வது அல்லாஹ் என்ன சொல்கிறான், தொழுகைக்கு வரும்போது என்ன வராதிங்க, குடிச்சிட்டு வராதிங்க அப்படின்னு 2வது கட்டளை வந்து அல்லாஹ் போடுறான். அதில் கொஞ்சம் பேர் ஃபில்டர் ஆகிறாங்க. கடைசியாக இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா குடிக்கிறவங்க குடிச்சிட்டு தான் இருக்கிறாங்க. அப்போ 3வது கட்ட அல்லாஹ் என்ன சொல்கிறான், நிறுத்துறீங்களா இல்லையா. அல்லாஹ் என்ன சொல்கிறான், எனஃப் இஸ் எனஃப், போதும், இனிமேல் நீங்கள் நிறுத்துறீங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அல்லாஹ் என்ன சொல்கிறான், ஃபஸ்ட்டே நான் சொன்னேன்ல நன்மையை விட தீமை அதிகமாக இருக்குன்ட்டு, அது மட்டுமே அதை ஒரு ஜாடை காட்டினா புரிஞ்சுக்க மாட்டிங்களா. தீமை அதிகம்ட்டிங்களா, அப்போ தீமை அதிகமாக இருக்கும் போது நன்மை கொஞ்சமாவது இருக்குல்ல, நீங்கள் அதை பார்த்து செஞ்சீங்களே. அதுதான் அல்லாஹ் என்ன சொல்கிறான். அப்போ இங்கே கேட்டகரி 3 மனிதர்களில், முஸ்லீம்களில் 3 கேட்டகரி இருக்குன்னு நல்லா பிரிக்கிறான். அல்லாஹ் சொல்கிறான், இறை நம்பிக்கை கொண்டு. அப்போ வந்து தடை செய்யும் போது ஒரு கேள்வி வருது. அப்போ தடை செய்யும் போது இத்தனை நாள் நம்ம குடிச்சிட்டு இருந்தோமே அப்படிங்கும்போது அப்போ அல்லாஹ் சொல்கிறான், இறை நம்பிக்கை கொண்டு நற்செயல் புரிகின்றவர்கள் முன்னர் எதையும் உண்டவை பற்றி அவர்கள் மீது குற்றம் இல்லை. இதுக்கு முன்னாடி சாப்பிட்டீங்களா, அதில் எந்த ஒரு குற்றமும் நான் வந்து பிடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். இன்னும் இனிமே ஆனால் எப்படி இருக்கணும், அவர்கள் இறையச்சம் கொண்டவர்களாக நம்பிக்கை கொண்டு நற்செயல் செய்பவர்களாகவும். இறையச்சம் இருக்கணும், என்னை பற்றி பயம் தக்குவா இருக்கணும். தக்குவா இருந்துட்டு என்ன பண்ணணும், நம்பிக்கை கொண்டு நற்செயல் செய்யணும். இது சொல்லிட்டு அல்லாஹ் சொல்கிறான், மேலும் இறையச்சம் கொண்டு நம்பிக்கை கொண்டவர்களாகவும். அப்போ 2வது வாட்டி மறுபடியும் நம்பிக்கைங்கிறான். 2வது வாட்டி இறையச்சம் கொண்டு நம்பிக்கை கொண்டவர்களாகவும். இந்த இடத்துல நற்செயல் எல்லாம் பேசல. அடுத்து என்ன சொல்கிறான், மேலும் இறையச்சம் கொண்டு அழகிய நடத்தை மேற்கொள்பவர்களாகவும் திகழ வேண்டும். இறையச்சம், நம்பிக்கை, நற்செயல். ஃபஸ்ட்டு லெவல் 1. லெவல் 2 இறையச்சம் நம்பிக்கை ஈமான். லெவல் 3 இறையச்சம் எஹ்சான் சொல்லிட்டு சொல்கிறான். கடைசி அல்லாஹ் சொல்லி சொல்கிறான், அல்லாஹ் அழகிய நடத்தை மேற்கொள்பவரை நேசிக்கிறான். வாசனு வல்லாஹு யுஹிப்புல் மூசினி. எனக்கு பிடிச்சவங்க யாருன்னா மூசினீன்கள் தான். இருக்கிறதுல டாப் கிரேட் எது, எஹ்சான் தான். இருக்கிறதுல டாப் லெவல் எது, எஹ்சான். மூமினையும் தாண்டிய லெவல் அது. அப்போ அந்த லெவலுக்கு நீங்கள் வாங்க. இப்போ இந்த லெவலில் இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா அல்லாஹ் அந்த லேசாக ஜாடை காட்டினால அப்போவே குடிக்காமல் இருப்பாங்க. இன்னும் சொல்ல போனால் அலி ரலியல்லாஹு எப்படி, ஜாஹிலியத்திலே அவங்க குடிக்காதவங்க. அலி ரலியல்லாஹு அவங்களும், ரசூல்லாவும், உஸ்மான் ரலியல்லாஹு அவங்க, இவங்கெல்லாம் யார், ஜாஹிலியத்திலே கூட குடிக்காதவங்க. ஏன்னா அவங்களுக்கு பார்க்குறாங்களே தண்ணி போட்டு வளர்றான், இது நல்லாவா இருக்கு. ஒரு மனுஷன் தெளிவாக பேசணும், ஒரு கண்ணியமாக இருக்கணும். இவங்ககிட்ட இப்போ பேச முடியாது, காலையில் வந்து பேசிக்கலாம்.